இந்த விழாவுக்கு வந்ததிலிருந்து நான் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த விழா ஒரு வீட்டின் நூற்றாண்டு விழாவா, இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவா, அறிவின் திருவிழாவா, பகுத்தறிவு பெருவிழாவா? நான் வியந்து நிற்கிறேன். அதை விட நான் மகிழ்ந்து நிற்பது ஒன்று உண்டு. சற்றொப்ப 3 மணி நேரம் இந்த விழா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த ஆசனத்தில் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஆசனம் இல்லாதவர்கள் 2 பக்கமும் சுவர் கட்டி நின்றிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் வியக்கிறேன். இந்த வரவேற்புரை தொடங்கிய அந்த நிமிஷத்திலிருந்து நான் பேச வந்திருக்கிற இந்த நிமிஷம் வரை உங்கள் முகத்தில் ஒரு சோர்வு இல்லை, உங்கள் கரவொலியில் ஒரு தளர்ச்சி இல்லை, உங்கள் ஆசையில் ஒரு வீழ்ச்சி இல்லை. இப்படி எப்படி மக்களை வார்த்திருக்கிறீர்கள்? வைகோ அவர்களே, 50 ஆண்டுகளாக இந்த மக்களை தமிழ் மக்களாக, தமிழ் கேட்கிற மக்களாக, தமிழை ரசிக்கிற மக்களாக நீங்கள் வார்த்து வைத்திருக்கிறீர்கள். இது ஒரு நாளில் 2 நாளில் வந்த பயிற்சி அல்ல. தமிழை ஊற்றி ஊற்றி, தமிழை திரட்டி திரட்டி இவர்களுக்கு அந்த ருசி காட்டினால் ஒழிய இந்த மக்கள் 3 மணி நேரம் ஒரு கூரையின் கீழ் உட்கார்ந்திருக்க மாட்டார்கள். 200 கோடி செலவழித்து ஒரு சினிமா எடுக்கிறார்கள். அதில் 2 மணி நேரம் 10 நிமிஷம் உட்கார தமிழர்கள் தடுமாறுகிறார்கள். ஆனால் இங்கு காட்சி இல்லை, கவர்ச்சி இல்லை, ஆடம்பரம் இல்லை, எதுவும் இல்லை. யாரும் இங்கு ஆடவில்லை. எந்த இளைய கவர்ச்சியும் இங்கு இல்லை. பாட்டு இல்லை, தாளம் இல்லை. ஆனால் இங்கு தாளம் சபையிலிருந்து வருகிறதே தவிர இங்கிருந்து வர. இந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாள் கனவு. எல்லோரும் சொல்கிறார்களே, கலைஞர் எனக்கு சொல்லி இருக்கிறாரே, தொண்டர்கள் சொல்லி இருக்கிறார்களே, இன்னும் சில அரசியல் தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்களே, வைகோவின் அந்த வெள்ளை மாளிகையை என்றாவது தரிசித்து விடக் கூடாதா என்பது என்று என் நெஞ்சுக்குள்ளே ஒரு தினவு, நீண்ட நாள் கனவு. என் கனவை நனவாக்குவதற்கு வைகோவே வாய்ப்பளிக்கிறார். பொங்கல் விழா நடக்கிறது, நீங்கள் வந்து செல்ல வேண்டும். என்ன சிறப்பு அதில்? இந்த வீட்டுக்கு நூற்றாண்டு. 1923 கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு இன்று 100 வயது. 2023 100 ஆண்டுகளை தொட்ட இந்த வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்றவுடன் இது எனக்கு பெருமை அல்லவா? இது எனக்கு பேரல்லவா? இது எனக்கு பாக்கியம் அல்லவா என்று கருதி கொண்டு நான் வந்தேன். என்னுடன் வேந்தரும் வந்திருக்கிறார். வைகோ அவர்களே, என்னென்ன சொல்லீர்கள்? உங்கள் ஞாபக சக்தியை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது. நாங்களெல்லாம் எங்கள் பிறந்த தேதியை மறந்து விடுகிறோம். நாங்களெல்லாம் எங்கள் பள்ளி படிப்பை கூட மறந்து விடுகிறோம். கொஞ்சம் தள்ளி இருக்கிற நண்பர்களை மறந்து விடுகிறோம். ஆனால் தமிழ்நாட்டு சரித்திரத்தையே மூளைக்குள் அச்சிட்டு வைத்திருக்கிற உங்கள் நினைவாற்றலை பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. நீங்கள் தளர்ந்திருக்கிறீர்கள், கொஞ்சம் உடல் சோர்ந்திருக்கிறீர்கள். ஒலிபெருக்கிக்கு முன்னால் வந்தவுடன் அந்த குரலுக்கு எப்படித்தான் அந்த வீரியம் வருகிறதோ, எப்படித்தான் அந்த கம்பீரம் வருகிறதோ. ஊரில் பழமொழி சொல்வார்கள், எங்கள் ஊரில் சொல்வார்கள், உங்கள் ஊரிலும் சொல்வார்கள், எல்லா ஊரிலும் சொல்வார்கள். எந்தெந்த வீட்டில் எந்தெந்த ஊரில் மாடு இருக்கிறதோ அந்தந்த ஊரில் எல்லாம் சொல்லப்படுகிற பழமொழி, கொம்பு இழைக்கலாம், மாடு இழைக்கலாம், கொம்பு இழைக்குமா? அவர் உடல் தளரலாம், குரல் தளராது. அவர் நினைவாற்றல் தளராது. அவர் இந்த வீட்டை பற்றி விவரிக்க விவரிக்க ஒரு வெள்ளித்திரை விரைந்தது. அதில் காட்சிகள் கடந்தன. ஒலிகளும் நிழல்களும் பிம்பங்களாய் பிம்பங்களாய் படிமங்களாய் படிமங்களாய் என் கண்முன்னே ஓடிக்கொண்டிருந்தன. அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் ஜன்னல்களிலெல்லாம் சிங்கம் இருந்தது, புலி இருந்தது, யானை இருந்தது,
வேங்க இருந்தது, என் அப்பா அதையெல்லாம் எடுத்து விட்டார் என்று சொன்னார். காரணம் தெரியுமா வைகோ அவர்களே? ஏன் எடுத்தார் தெரியுமா? இந்த வீட்டுக்குள் ஒரு மெய்ப்புலியே வரப்போகிறது, பொய்ப்புலி எதற்கு என்று எடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு புலி, துரை வைகோ இன்னொரு புலி, இந்த வீட்டுக்கு வருகிற தோழர்கள் புலிகள், நீங்கள் பராமரித்தவர்கள் புலிகள், உண்மையான புலிகள் இந்த வீட்டில் உலவட்டும். மரச்சட்டத்தில் இருக்கிற பொய்ப்புலியே போய்விடு, மர புலியே போய்விடு, பொம்மை புலியே போய்விடு, மெய்ப்புலிகள் இந்த வெள்ளை மாளிகையில் வாழட்டும் என்றுதான் அவர்கள் தூர எரிந்திருக்கிறார்கள். இந்த வீட்டை தட்டி பார்த்தால் ஒலிகள் கேட்கும். 2 செங்கல்களுக்கு இடைவெளியில் காற்று நிரம்பி இருக்கும். அந்த காற்றை கொஞ்சம் தட்டி கேட்டால் காமராஜர் பேசுவார். அந்த கதவுகளை இந்த சுட்டு விரலால் தட்டி பார்த்தால் தேவர் பேசுவார். கொஞ்சம் உள்ளறையில் சென்று தரையை தடவி பார்த்தால் கலைஞர் பேசுவார். இந்த பக்கம் பார்த்தால் தளபதி பேசுவார். இந்த வீட்டுக்குள் குரல்களும் ஒலிகளும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரல், அந்த குரலெல்லாம் சரித்திரத்தை எழுதி போன குரல்கள். அந்த வீட்டின் 100ஆண்டில் நாங்கள் வந்து இங்கு நிலைத்திருக்கிறோம் என்கிற போது எங்களுக்கு பெருமை பிடிபடவில்லை. அன்புக்குரிய வைகோ அவர்களே, நீங்கள் உடல்நலத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களை போன்ற ஒரு வரலாற்று தகவல் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் எங்களுக்கு இனி கிடைக்காது. நீங்களும் விஸ்வநாதன் அவர்களும் இந்த மேடையில் பேசுகிற பொழுது நான் கருதி கொண்டேன், இந்த 2 பெரும் தலைகளும் இந்த ஆளுமைகளும் இல்லாமற் போனால் திராவிட இயக்க வரலாற்றை சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? இந்த நாட்டிலே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் வைகோ அவர்களே. இங்கு பார்க்கிறேன், கலிங்கப்பட்டி வைகோ விழா என்று நீங்கள் உங்கள் பட்டியலில் இல்லை. கலிங்கப்பட்டி ஆக்கோ மாளிகை 100ஆண்டு விழா என்று நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. பொங்கல் விழா என்றுதான் விளம்பரப்படுத்தி இருக்கிறீர்கள். மற்றதெல்லாம் வரும் போகும். பொங்கல் இந்த மண்ணை விட்டு போகாது, போகக்கூடாது. இந்த விழாவை தொடர்ச்சியாக கொண்டாடுவதற்கு 2 வேணும். ஒன்று பொருளாதாரம் வேண்டும், இன்னொன்று இந்த மண்ணை நேசிக்கிற வைகோ வேண்டும். உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது வைகோ அவர்களே. பொதுவாக மனிதன் ஊரால் பெயர் பெறுவான், நாட்டால் பெயர் பெறுவான். நீ எந்த நாட்டுக்காரன்? நான் அமெரிக்காக்காரன். நீ எந்த நாட்டுக்காரன்? நான் ஆஸ்திரேலியா. நீ எந்த நாட்டுக்காரன்? நான் ஸ்வீடன், நான் நார்வே. இப்படி நாடுகளால் பெயர் பெறுகிறவன் நாட்டில் இருக்கிறான். மாவட்டங்களால் பெயர் பெறுகிறவன் இருக்கிறான். மாநிலங்களால் பெயர் பெறுகிறவன் இருக்கிறான். மாநிலம்னா நான் வந்து அஸ்ஸாம்காரன். ஓ, அஸ்ஸாம்ல இருந்து வர்றீங்களா? நான் வந்து ஜார்க்கண்ட். நீ மத்திய பிரதேஷ், நான் தமிழ்நாடு. இப்படி இருக்கலாம். பிறகு நான் தஞ்சாவூர்காரன், நான் திருநெல்வேலிக்காரன், நான் வேலூர், நான் அண்ணா பிறந்த காஞ்சி மாவட்டம் சொல்லலாம். சில பேர் தான் ஊருக்கு பெருமை தருவார்கள். ஒட்டப்பிடாரம் இந்த ஊர் எப்போது தெரியும்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்த பிறகுதான் ஒட்டப்பிடாரம் உலகுக்கு தெரியும். எட்டயபுரம் ஜமீன்தார்களால் பராமரிக்கப்பட்டது. அது எப்போது ஊருக்கு தெரியும்? மகாகவி பாரதியார் வந்த பிறகு ஊருக்கு தெரியும். திருக்குவளை எப்போது ஊருக்கு தெரியும்? கலைஞர் எந்த ஊர் என்று கேட்டவுடன் நான் திருக்குவளைக்காரன் என்று சொன்னவுடன் அந்த ஊரின் பெருமை தெரியும். பட்டுக்கோட்டை எத்தனை பேருக்கு தெரியும்? அழகிரியும் கல்யாண சுந்தரமும் வந்த பிறகு பட்டுக்கோட்டை தெரியும். கலிங்கப்பட்டி என்ற ஊர் எங்களுக்கு எப்போது தெரியும்? இந்த ஊர் இந்த மண்ணுக்கு பெருமைமிக்க ஊராக இருந்திருக்கலாம். தபால்காரர்கள் அறிவார்கள், தாசில்தார் அறிவார், கலெக்டர் அறிவார். ஆனால் கலிங்கப்பட்டியை காண வேண்டுமே என்ற வேட்கையை எனக்குள் விதைத்த மனிதன் இந்த கலிங்கப்பட்டி வைகோ.
இந்த வைகோவுக்கு பிறகுதான் இந்த ஊரை பார்க்க வேண்டும். இந்த ஊர் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், ஆங்கிலத்தில் சொல்றேன், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆனது வைகோ இந்த ஊருக்கு ஒரு முகவரி கொடுத்த பிறகுதான். இந்த கிராமத்திலே பிறந்த இந்த வைகோ, இந்த கழுகு பறக்காத வெயில் காலத்தில் கழுகு பறக்காத இந்த ஊரில் பிறந்த இந்த வைகோ, குடி தண்ணீர் உபரியாக இருக்க கிடைக்க முடியாத ஒரு ஊரிலே பிறந்த வைகோ, வெயில் காலத்தில் 5 பனை விசிறிகளால் விசிறினாலும் வியர்வை நிற்காத இந்த ஊரிலே பிறந்த வைகோ, பாமர மக்களும் படித்தவர்கள் கொஞ்சமும் உழைக்கும் மக்களும் நேர்மையான மக்களும் நிறைந்திருக்கிற இந்த கலிங்கப்பட்டியில் பிறந்து தமிழ் கற்று, ஆங்கிலம் கற்று, சட்டம் கற்று, வரலாறு கற்று, தத்துவம் கற்று, பிறகு இயக்கங்கள் கற்று, மனிதர்களை கற்று அங்கிருந்து புறப்பட்ட இந்த வைகோ, ஏ கலிங்கப்பட்டி மண்ணே, உன்னை நான் வணங்குகிறேன். ஏன் வணங்குகிறேன்? இந்த கலிங்கப்பட்டிக்காரன் குரல் கொடுத்த பிறகுதான் இவர் எந்த ஊர்க்காரன் என்று நாடாளுமன்றத்தில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கேட்டார்கள். இந்த கருப்பு துண்டு போட்டு ஒரு இழுத்து ஒரு போர் புலி போல வருவாரே, யார் அந்த கருப்பு துண்டுக்காரன்? யார்? தமிழ்நாட்டிலிருந்து வந்து ஒரு புயலை கிளப்புகிறானே, நாடாளுமன்றமே நடுங்குகிறதே, யார் இவர் என்று கேட்டபோது, தமிழ்நாட்டுக்காரர். தமிழ்நாட்டில் எந்த ஊர்க்காரர்? தெற்கே கலிங்கப்பட்டி என்ற ஊர் இருக்கிறதாம். அது வீரமான மண்ணாம், அந்த மண்ணிலிருந்து வந்தவராம் என்று நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது இவர். அது மட்டுமல்ல தோழர்களே, நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு, காலரை உயர்த்தி விட்டுக் கொள்வதற்கு, உங்கள் நெஞ்சை நிமிர்த்திக் கொள்வதற்கு, தோல் கொஞ்சம் அகலமாவதற்கு இவர் செய்திருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஈழத் தமிழர்களுக்காக போராடியது, குரல் கொடுத்தது, இலங்கை சென்று மீண்டது, இதெல்லாம் அப்புறம். ஒரு மாநாடு நடக்குதுங்க பெல்ஜியத்தில். பெல்ஜியத்தின் தலைநகரம் பிரசல்ஸ். அங்க ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் யார் யார் கலந்து கொள்கிறார்கள் தெரியுமா? அதுதான் ஐரோப்பாவின் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும். அந்த ஐரோப்பா என்ற கண்டம் இருக்கிறதே, அந்த கண்டம் ஜெர்மனியிலிருந்து, லண்டனிலிருந்து, நெதர்லாண்டிலிருந்து, சுவிட்சர்லாந்து, எல்லா ஊர்ல இருந்தும், அயர்லாந்து, எல்லா நாடுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்திருக்கிற ஒரு அவையில் தனித்தமிழ் ஈழம் ஒன்றுதான் தீர்வு என்று முழங்கிய இந்த சிங்கம், அதை எப்படி நாம் மறக்க முடியும்? இங்கிருந்து குரல், இந்தியாவின் குரலும் அதுதான், தமிழ்நாட்டின் குரலும் அதுதான், ஈழத்தமிழர்களின் குரலும் அதுதான், தமிழ் இனத்தின் குரலும் அதுதான். அத்தனை அந்த பிரசல்ஸ்ல அத்தனை ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை முன்னே வைத்துக் கொண்டு சிங்கம் மாதிரி கர்ஜித்து அந்த மனிதன் இந்த கலிங்கப்பட்டி என்ற கிராமத்திலிருந்து புறப்பட்டு போனவர். இதுவல்லவோ இந்த மண்ணுக்கு பெருமை, இதுவல்லவோ வெற்றி. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். பல பேர் ஒரு விஷயத்தை எடுத்தால் பாதியில் விட்டு விடுவார்கள். இதுதான் மிக முக்கியமானது. தொட்டவர்கள் பாதி, தொடர்ந்தவர்கள் மீதி, விட்டவர்கள் நிறைய, முடித்தவர்கள் 1% தான். ஒரு காரியத்தை இவர் ஒரு காரியத்தை தொடுகிறார். ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை யாருக்கு எதிரான போராட்டம் தெரியுமா? இந்தியாவின் முதலாளித்துவத்துக்கான எதிரான போராட்டம். சாதாரணமல்ல, எனக்கு அது கொஞ்சம் தெரியும். ஒற்றை மனிதன், இந்த ஒற்றை மனிதன் முதலில் மக்கள் மன்றத்துக்கு சென்று விளக்குகிறார். ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு உத்தி வேணும், புத்தி வேணும். உத்தி புத்தி ரெண்டும் படைத்தவர் நம்முடைய வைகோ. ஒரு முட்டை, கோழி ஒரு முட்டை இடுகிறது. இது ரொம்ப முக்கியமான செய்தி சொல்றேன், கேளுங்க. முட்டையை வச்சு என்னையா சொல்ல போற கேளுங்க. முட்டை
மிக முக்கியமான விஷயம் இது. ஒரு முட்டை பிறந்ததே உடைபடத்தான். நான் சொல்றது சரிதானா? உடைபடுவதற்குத்தான் முட்டை பிறக்கிறது. அது ரெண்டு விஷயம் இருக்கும். அது உள்ளிருந்து உடைபடுகிறதா வெளியிலிருந்து உடைபடுகிறதா என்பதுதான் முட்டையினுடைய சாமர்த்தியம். ஒரு முட்டை உள்ளிருந்து உள்ளே பரிணாமமான குஞ்சு தன் அலகால் ஓட்டை உடைத்துவிட்டு வம்சம் வெளியே வருகிறது. உள்ளிருந்து உடைந்தால் கோழியின் குஞ்சு உடைக்கிறது என்று அர்த்தம். வம்சம் விருத்தியாகுது. உள்ளிருந்து உடைச்சா. வெளியிருந்து உடைச்சா ஆம்லெட் ஆகிறது. ஒரு முட்டை வெளியிலிருந்து உடைப்பதற்கும் உள்ளிருந்து உடைவதற்கும் ஆன வேறுபாடுதான் உத்தியும் புத்தியும். வைகோ எப்போதும் முட்டையை வெளியே இருந்து உடைக்க மாட்டார், உள்ளே போய் உடைப்பார். உங்களுக்கு ஆம்லெட் மேல நம்பிக்கை இல்லை, கோழி குஞ்சு வரணும் முட்டையிலிருந்து. முதல்ல அவர் கையாண்டது மக்கள் மன்றத்துக்கு போய் தன் விஞ்ஞான நியாயத்தை மக்களுக்கு முறையிடுகிறார். இதுதான் இது. இந்த நச்சு புகை என்ன செய்யும், என்னென்ன நோயை உண்டாக்கும்? கல்லீரலில், கணையத்தில், சிறுநீரகத்தில், அடிவயிற்றில், நுரையீரல்களில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? விஞ்ஞான ரீதியாக முதலில் மக்கள் மன்றத்துக்கு போகிறார். மக்களுக்கு விளங்கிடுச்சு. ஆனா தீர்ப்பு சொல்றது மக்கள் மட்டுமல்ல, நீதிமன்றத்துக்கு போறார். மக்கள் மன்றத்துக்கு நியாயத்தை விளக்க, நீதிமன்றத்துக்கு நியாயம் பெற. நியாயத்தை சொல்வது வேறு, நியாயத்தை பெறுவது வேறு. இந்த இரண்டு 1300 கிலோமீட்டர் நடந்திருக்காருங்க மதுவுக்கு எதிராக. அவர் இந்த மண்ணின் மக்கள் மீது எவ்வளவு ஆசை இருந்தால், பாசம் இருந்தால், நம் வீட்டு மாயி, நம் வீட்டு சுப்பிரமணி, நம் வீட்டு மணிகண்டன் நன்றாக இருக்க வேண்டும், 80 வயது வரைக்கும் இவன் நடக்க வேண்டும், சார்ந்திருக்க கூடாது, அவன் கை கால் அவனுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததால் தானே 1300 கிலோமீட்டர் நடைப்பயணம் போயிருக்கிறார் வைகோ. நடையின் நின்றுயர் நாயகன் என்று கம்பன் ராமனை சொல்லுவான். அதே கம்பன் இன்றிருந்தால் ராமனை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு இதோ இருக்கிறான் நடையின் நின்றுயர் நாயகன் வைகோ என்று சொல்லியிருப்பார். வைகோ கிட்ட சுயநலம் இல்லை என்பதை நான் தூரத்தில் நின்று கண்டுபிடிக்கிறேன். இது மிக மிக முக்கியம். சுயநலம் இல்லை என்று சொல்வதை விட சுயநலம் குறைவு என்று சொன்னால் இன்னும் நான் உண்மைக்கு பக்கத்தில் பேசுகிறவராக இருப்பேன். சுயநலத்துக்காகவே பொது வாழ்க்கைக்கு வருவது என்பது அந்த பொது வாழ்க்கையை இழிவு செய்வதாகும். நான் இங்க பார்க்கிறேன், வைகோவினுடைய கரங்கள் இந்த ஊரில் எந்த வீட்டிலாவது விளக்கேற்றாமல் இருந்தது உண்டா? ஏதாவது ஒரு நன்மையை செய்துவிட்டு தானே வருகிறார்கள். எனக்கு சொல்லுவார்கள், வைகோவை நம்பி நாம எந்த தப்பும் செய்யலாம். சில பேர் சொல்றான், அட பாவிகளா, வைகோவை நம்பி நாம் எந்த நல்லதும் செய்யலாம் என்று சொல்லி இருந்தால் வைகோவுக்கு பெருமை. எனக்கு வைகோ இருக்காருங்க, நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை ஜாமீனில் எடுக்க எனக்கு ஒரு வக்கீல் இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி நன்மை செய்ய முடியும்? இந்த மனிதனை இந்த மண் நன்மைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், உயர்வுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கல்விக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மருத்துவத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் வைகோவை அல்லது ஒரு தலைவனை அல்லது உங்களுக்கு வேண்டிய ஒரு பெரிய மனிதனை கல்விக்காக மருத்துவத்துக்காக அணுகுகிறீர்களோ அதுவரைக்கும் நீங்கள் வளர்கிறீர்கள் என்று அர்த்தம். வைகோ பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த பெட்டகத்தை, இந்த அறிவு கருவூலத்தை, இந்த போர் புலியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை இந்த மண்ணிடமும் என்னிடமும் ஒப்படைத்துக் கொள்கிறோம். வாழ்க வைகோ, வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வந்திருக்கிற பெருமக்கள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.